ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இங்கே நம்ம டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் கூட இருக்கும். இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட். 5.59 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சுக்காக மும்பை வந்திருக்கும். ஓகே, 5.59 lakhs அப்படின்னு இருக்கும்போது பேஸ் வேரியண்ட்லேருந்தே 6 airbags, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் பேஸ் வேரியண்ட்லேருந்து வருது இந்த டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டில். ஸோ ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு வரும்போது டிப்பிக்கலாக ஒரு ஃபேஸ் லிஃப்டோடைய வழக்கம் என்னென்னா, சும்மா ஃப்ரண்ட் லுக் மாற்றுவாங்க, பேக் லுக் மாற்றுவாங்க. ஆனால் பெரிய அளவில் மெக்கானிக்கல் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. இந்த வண்டி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். ஆனால் ஃபீச்சர்ஸ் வேரியன்ட்ஸில் பல வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க இந்த டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டில் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். காரணம் என்ன கேட்டிங்களா, 6 வேரியன்ட்ஸ் இப்போ புதுசாக வருது. ஸ்மார்ட் வேரியண்ட்டுங்கிறது பேஸ் வேரியன்ட், செகண்ட் வேரியண்ட்டுங்கிறது பியூர், அதுக்கப்புறம் பியூர் ப்ளஸ் எஸ், அட்வென்ச்சர் அப்படின்னு பல வேரியன்ட்ஸ் இருக்குது. டாப் வேரியன்ட்ஸுங்கிறது அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ் வேரியன்ட். ஸோ வேரியன்ட்ஸ் ஓகே. இதில் வந்து என்ஜின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலி புதுசாக ஒரு புது என்ஜின் கொடுத்துருக்காங்க அண்ட் புது கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டாடா பஞ்ச் அப்படின்னு எடுத்திங்கனாலே இது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் கொடுத்தாங்க. ஓகே, அதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுத்தாங்க. ஆனால் சிஎன்ஜி ஆப்ஷனுக்கு மேனுவல் தான் இருந்துச்சு. இதில் வெறும் பெட்ரோல் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏஎம்டி ஆப்ஷன் கிடச்சிது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி ஆப்ஷனுக்குமே ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு புது ஹைலைட்டாக இருக்குது. அது போக புதுசாக ஒரு என்ஜின் கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். நெக்ஸான் அண்ட் ஆல்ட்ரோஸ் ரேசரில் இருந்தது இல்லையா, அதே என்ஜின் இது கொடுத்துருக்காங்க. 120 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 170 Nm மேக்ஸிமம் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ பஞ்ச் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த பஞ்சியான என்ஜின் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டர்போ பெட்ரோல் ஃபைனலாக கொடுத்துட்டாங்க இந்த டாடா பஞ்சை பொறுத்தவரை. இது வந்து உங்களுக்கு மிட் வேரியன்ட்ஸ்லையும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் கிடைக்கும் இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின். ஓகே ரைட். இப்போ எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லுக் நீங்கள் பார்க்கலாம், டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மினி ஹேரியர் அண்ட் மினி நெக்ஸான் மாதிரி லுக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மேலே இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லி கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்ல கொடுத்துருக்காங்க. இதுவே தான் உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸாகவும் இருக்கும் அண்ட் இண்டிகேட்டர்ஸாகவுமே பை ஃபங்க்ஷனாக ஒர்க் ஆகும். ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ரிஃப்ளெக்டர் டைப் ஹெட்லாம்ப்ஸ் தான். ஆனால் இது ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் யூனிட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு புது ஹைலைட். இந்த ஃபாக் லாம்ப்ஸுங்கிறது ஆப்வியஸ்லி டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஆனால் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். அதுபோக இங்கே கீழே பம்பர் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதிரி ரகடா புல்பார் மாதிரி பெரிய வண்டியோடைய லுக் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா இப்போ மிட் வேரியன்ட்லேருந்தே கிடைக்குது. அதுக்கான ஃப்ரண்ட் கேமரா இங்கே நீங்கள் பார்க்க முடியும் நம்பர் பிளேட்டுக்கு மேலே. ஸோ அது வந்து பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கலர் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக பேரும் வச்சிருக்காங்க. இந்த ரெட் பார்த்தீங்கன்னா இது பெங்கால் ரூஜ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. டாடா சியரால ஏற்கனவே இந்த கலர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே கலரை இந்த வண்டிக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். தென் மேலும் நீங்கள் பார்க்கலாம், டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் இருக்குது. ஒயிட் கலர் ரூஃப், கான்ட்ராஸ்ட் ரூஃப் நீங்கள் பார்க்கலாம். சில கலர்ஸுக்கு பிளாக் ரூஃப் ஆப்ஷனும் கிடைக்கும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க உங்களுடைய டாடா பஞ்ச். ரைட். அதுக்கடுத்து சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீல்ஸோடைய டிசைன் வந்து மாறி இருக்கு. டாடா சஃபாரியில் பார்த்தோம் இல்லையா, டியூவல் டோன் அலாய் வீல்ஸ், ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு லுக், அதே மாதிரி ஸ்டைலிங் இப்போ பஞ்சுக்கும் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ஸில் 16 inch டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. ஒரு பெரிய சைஸ் வண்டி, ஒரு ப்ரீமியமான வண்டியோடைய லுக் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ஸில் 15 inch வீல்ஸ் தான். ஸ்டீல் வீல்ஸ் எல்லாம் பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு வரும். பட் மிட் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடைக்குது. சூப்பரான விஷயம். அதுபோக 360 டிகிரி கேமரா சிஸ்டமுக்கான சைடு கேமரா இங்கே ஓஆர்விஎம்ஸ்க்கு கீழே இருக்குது. ஓஆர்விஎம் டிசைன் பெருசாக எதுவும் மாறவே இல்லை, அப்படியே சேமாக தான் இருக்குது. அண்ட் ஓவரால் இந்த டோரோடைய டிசைன், சைடோடைய டிசைன்லாம் பெரிய அளவில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. சேம், அப்படியே சேமாக தான் இருக்குது. இன்க்ளூடிங் இந்த சைட் பாடி கிளாடிங் அதெல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. 90 டிகிரி வைட் ஓப்பனிங் டோர்ஸ். இந்த ஆல்ஃபா ஆர்கிடெக்சரோட சிக்னேச்சர் 90 டிகிரியாக ஓப்பன் ஆகுது. ரியர் டோர்ஸ் இன்னும் கூட இந்த சி பில்லரில் வர ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்குது. ரூஃப் ரேல்ஸ் வந்து இங்கே கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் சன் ரூஃப் இது வந்து மிட் வேரியன்ட்லேருந்தே கிடைக்குது. பியூர் ப்ளஸ் எஸ் அந்த வேரியன்ட்லேருந்தே எலக்ட்ரிக் சன் ரூஃப் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ பழைய பஞ்சு போலவே மிட் வேரியன்ட்லேருந்தே சன் ரூஃப் பிரியர்கள் சன் ரூஃப் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் இன்னும் கூட இந்த புது பஞ்சுக்கு பொருந்துதுங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது அண்ட் ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சூப்பரான விஷயம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுமே பேஸ் வேரியன்ட் ஸ்மார்ட் வேரியன்ட்லேருந்தே கிடைக்குது. அதுவும் ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாக இருக்குது. ரியர் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லி கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப். முதல் முறையாக இந்த கேட்டகரி ஒரு வண்டிக்கு கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவல் டெயில் லேம்ப்ஸுங்கிறது இந்த பிட்டு தாங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் மெயினான டெயில் லேம்ப் இந்த கனெக்டட் டெயில் லேம்ப் தான். நீங்கள் நார்மலாக பார்க்கிங் லேம்ப் ஆன் பண்ணாலே இது ஃபுல்லாகவே எரியும்.
ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அப்பீல் வந்து தருது. மற்றபடி ஓவரால் ஷீட் மெட்டலில் எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை. காஸ்மெட்டிக் ரீதியாக தான் மெயினான மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ரியர் பம்பர் டிசைனுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறி இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரிவர்ஸ் லைட்டுங்க. ரிவர்ஸ் லைட்டு கீழே கொடுத்துருக்காங்க பம்பருக்கு கீழே. ஸோ விசிபிலிட்டி ரீதியாக இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் ஓகே, அதுதான் வந்து இப்போ இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ரியரில் உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வைப்பர் இருக்குது. இந்த ஸ்பாய்லர் டிசைன் புதுசாக மாற்றிருக்காங்க. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸ்பாய்லர் டிசைன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, பெருசாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது பாடி கலரில் இல்லாமல் இது மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான அப்பீல் இது. ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் மிட் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது, வைப்பரும் மிட் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. எக்ஸ்டீரியர் ரீதியாக இப்போ வந்து இந்த டாடா பஞ்ச் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக, இன்னும் கொஞ்சம் லைக்கபிளாக பண்ணியிருக்காங்க. புது கலர்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேபின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரைட், இந்த புது டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய கேபின் பார்க்கலாம். இப்போ இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டேஷ்போர்டோடைய ஓவரால் லே அவுட் எல்லாமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஃபீச்சர்ஸில் புதுசாக பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம், இன்டீரியருடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ளூவிஷ் கிரே மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க சீட்ஸுக்கு. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி சீட்ஸோடைய ஷேப் எல்லாம் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா தை சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ட்ராஸில் பார்த்தோம் இல்லையா, டாடா அல்ட்ராஸில் புது ஃபேஸ் லிஃப்ட் அல்ட்ராஸ், அதே மாதிரி தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதனால் இன்னும் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க டாடா மோட்டர்ஸில். ஓகே, அது போக வேறு என்ன சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மிட் வேரியண்ட்லேருந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. அது ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. மற்றபடி இங்கே சென்டரில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் சென்ட்ரா லக்ஸ் சென்டர் கன்சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதாவது இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு புது டிசைன் லே அவுட். இந்த ஆம்ரெஸ்ட் வந்து இது வரைக்கும் டாடா பஞ்சுக்கு வந்தது இல்லை. இதே மாதிரி வேறு ஆம்ரெஸ்ட் இருந்தது அல்ட்ராஸோடைய டிசைன் மாதிரி. ஆனால் இப்போது இந்த டிசைனுமே மாற்றிருக்காங்க. இந்த புது சென்டர் கன்சோல் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஏஎம்டி வண்டி. ஓகே, சிஎன்ஜி ப்ளஸ் ஏஎம்டி அப்படிங்கிற காம்பினேஷன் இப்போ வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலுக்கு மட்டும் சிஎன்ஜி அப்படிங்கிற ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து அல்ட்ராஸில் பார்த்த அதே சேம் கார்பரேட் டிசைன் ஸ்டியரிங் வீல் தான். டிபிக்கல் சிக்னேச்சர் ஸ்டியரிங் வீல். இதில் மிட் வேரியண்ட்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ப்ளஸ் அந்த வேரியண்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, உள்ளே உட்காருவோம். ஸோ உட்காந்து பார்த்தோம்னா தை சப்போர்ட் எடுத்த உடனே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. சரி, இப்போ டேஷ்போர்டோடைய ஓவரால் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, டேஷ்போர்டோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படியே சேமாக தான் இருக்குது. பெரிய அளவில் டிசைனில் மாற்றம் எதுவுமே பண்ணலை. பஞ்ச் ஈவியில் வந்த மாதிரி இந்த ரெண்டு ஏசி வெண்ட்ஸை ஒன்றா மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைனை பொறுத்தவரை. பட் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அதே இந்த பேட்டர்ன் உங்களால் இங்கே பார்க்க முடியும். எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். எங்கேயுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. புதுசாக ஆட் ஆகியிருக்கிற ஃபீச்சர்ஸ் நார்மல் கூலிங் மோட் ஆன். ஓகே, யாரோ எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ ஏசி அப்படின்னு ஆரம்பிப்போமே. ஏசின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டச் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸாக மாற்றிருக்காங்க. எஃப்ஏடிசி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இப்போ மிட் லெவல் அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ அட்வென்ச்சர் ப்ளஸ் அட்வென்ச்சர் எஸ் அந்த வேரியண்ட்ஸ் எல்லாமும் இதில் வந்து நீட்டாகவே கிடைக்குது. இதில் ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான அந்த ஃபங்க்ஷனுமே உங்களால் பார்க்க முடியும். முதலாக டாடா பஞ்சுக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோல் ஆட் ஆகியிருக்கு பெட்ரோல் வெர்ஷனை பொறுத்தவரை. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஈகோ மோட், சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஓகே, சிட்டி அண்ட் ஈகோ மோட் அப்படின்னு ரெண்டு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஏசியை பொறுத்தவரை எக்ஸ்பிரஸ் கூலிங் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிறதுக்கு வெயில் காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக புதுசாக ஆட் ஆகியிருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிட் வேரியண்ட்லேருந்தே, அதாவது நீங்கள் பியூர் ப்ளஸ் அந்த வேரியண்ட்லேருந்தே இந்த பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பார்க்க முடியும். இது சரியான ஹை குவாலிட்டி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆட்டோ, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அது வந்துடுது. அண்ட் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இதிலேயே நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கமாண்ட்ஸில் நீங்கள் சன்ரூஃப்லேருந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மீடியா, ரேடியோ, எஃப்எம், எவ்ரிதிங். மேலும் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம். ஓகே, அது ஏற்கனவே பழைய பஞ்சிலே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதில் சர்ப்ரைஸான விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, டாடா நெக்ஸானில் வர ஃபீச்சர்ஸ் இப்போ இதுக்குமே ஆட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற கேமரா ஆன் ஆகும். இந்த ஓஆர்விஎம் கீழே இருக்கிற கேமரா. ஸோ பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸ் முதல் முறையாக இந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கு டாடா பஞ்ச் பொறுத்தவரை. இது வந்து மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குதுங்க. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு சூப்பரான பாயிண்ட். அது போக இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சாஃப்டான மெட்டீரியல். குட்டியாக தான் இருக்குது. இப்போ என் கை சைஸ் தான் இருக்குது. ஆனால் ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. பொசிஷனிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ள ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ் வசதியும் இருக்குது.
அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சாவி இன்னும் மாற்றலை இவங்க. ஸோ அதே சேம் டாட்டாவோடைய டிபிக்கல் சாவி. ஸ்மார்ட் கீஸ் மிட் வேரியன்ட்லேருந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதுவுமே ரொம்ப நீட்டான ஒரு டிசைன். ஏற்கனவே இந்த டிஸ்பிளே நம்ம வந்து நெக்ஸானோடைய கிரியேட்டிவ் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே டிஸ்பிளே தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஓகே ரைட். ஸோ ப்ரெஸ் கோ டு மெயின் மெனியூ, வெஹிக்கிள் இன்ஃபோ, நோட்டிஃபிகேஷன்ஸ். மெயினாக இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹைலைட். பவர் அண்ட் டார்க் மீட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. டாப் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை நல்லா இருக்குங்க. ஓவரால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்கா, ஆட்டோ வைப்பர்ஸும் வந்துடுது. இப்போது இது வந்து நமக்கு மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. சன்ரூஃப் இருக்கிற மாடல்ஸில் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் வைப்பர்ஸுமே வந்துடுது. அது போக ஆட் ஆகி இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி உண்டு. எஸ், இங்கே நீங்கள் பார்க்கலாம் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த பேட் ஃபுல்லாகவே வயர்லெஸ் சார்ஜராக பண்ணிட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுபோக 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அது வந்து கொடுத்துருக்காங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல்லுங்க. இது வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ். ஓகே, இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோடவும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சிஎன்ஜி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒன்லி பெட்ரோல் அப்படிங்கிற வெர்ஷன்லையுமே கிடைக்குது. ஆனால் சேட்லி டர்போ பெட்ரோல் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் நீங்கள் மேனுவல் எடுத்தாலும் அல்லது சிஎன்ஜி இல்லாமல் மேனுவல் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வரும். பஞ்சை பொறுத்தவரை இன்னும் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அல்லது டிசிஏ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இட் இஸ் ஸ்டில் ஒன்லி ஏஎம்டி. ஓகே, தென் இங்கே ஸ்டீரிங் வீல் பொறுத்தவரை டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் புதுசாக இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ தான் கவனித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏஎம்டி கியர் பாக்ஸ், அப்படியும் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, டாடா நெக்ஸானில் ஏஎம்டிக்கு இது பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே விஷயம் இப்போ பஞ்சுக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த சிஎன்ஜி வண்டிக்கு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வருமாங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். பட் இது பெட்ரோல் ஏஎம்டி, ஒன்லி பெட்ரோலோட வரக்கூடிய ஏஎம்டி வண்டி. அதனால் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடைக்கிறது உங்களால் கவனிக்க முடியும். அதுபோக இங்கே இன்டீரியரில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது டோர் பேட்லன்னு பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் அண்ட் அப், பவர் விண்டோஸ் டிரைவர் விண்டோக்கு மட்டும் 1 டச் டவுன் அண்ட் அப் கிடைக்குது. மீதி எல்லா விண்டோஸுமே நார்மல் பவர் விண்டோஸ் தான். அண்ட் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வார்வியம்ஸ் கிடச்சிருது. அது வந்து ஆட்டோ ஃபோல்டிங் வார்வியம்ஸாகவும் வந்துடுது. ஸோ வெரி யூஸ்ஃபுல். மேலே புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது இங்கே ஆட்டோ டிம்மிங் ஐஆர்பிஎம். இந்த ஃபீச்சர் இது வரைக்கும் டாடா பஞ்சுக்கு வந்தது கிடையாது. இந்த கேட்டகரியிலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான வண்டிகளுக்கு மட்டும்தான் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்பிஎம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் பஞ்சுக்கு வந்தது. இது ஒரு புது ஃபீச்சராக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு ரெகுலர் சிங்கிள் பெயின் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடைக்குது. இது வாய்ஸ் கமாண்ட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து பியூர் ப்ளஸ் எஸ் அந்த வேரியண்ட்லேருந்தே எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடைக்குது. அண்ட் இங்கே எல்இடி கேபின் லேம்ப் ஒன்று கொடுக்குறாங்க. சேட்லி ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் கேபின் லேம்ப் இருக்குது. ரியருக்கு கேபின் லேம்ப் எங்கேயுமே இல்லை. ஸோ நோ ரியர் கேபின் லேம்ப்ஸ். பின்னாடி இருக்கிறவங்களாம் இருட்டில் தான் வாழணும். அது வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஓகே, வேனிட்டி மிரர் ஒன்று கொடுக்குறாங்க. டிரைவர் சைடு சன்வைசரில். டிரைவர் சைடுக்கு சேட்லி எதுவுமே இல்லை. இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற வித்தியாசங்கள் அண்ட் விஷயங்கள். ஆஸ் யூஷுவல் ஹார்மன் பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டாப் வேரியன்ட்ஸில் 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் 4 ட்வீட்டர்ஸ். மேலும் புதுசாக ஆட் ஆகியிருக்கிற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் இப்போ எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக காமனாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே ஏ பில்லர்லேருந்து கடைசியில் சி பில்லர் வரைக்கும் வருது. அது போக இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. சூப்பரான பாயிண்ட்டாக இருக்குது சேஃப்டியை பொறுத்தவரை. ரைட், இப்போது பேக் சீட் போய் பார்க்கலாமா? டாடா பஞ்சை பொறுத்தவரை பேக் சீட் என்றைக்குமே ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்திருக்கு. காரணம் இது வந்து ஆல்ஃபா ஆர்கிடெக்சர், அதாவது ஃப்ளோர் வந்து செம ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல 3 பேர் உட்காரணும் அப்படின்னு நினச்சாலுமே கேபினுடைய அகலம் பரவாயில்லையே இருந்திருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு 3 பேர் உட்காந்துக்கலாம். புது பஞ்சை பொறுத்தவரை அட்வான்டேஜ்னு சொல்லிட்டுங்களா, இந்த தை சப்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் சீட்டோடைய டிசைன் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் இப்படி நல்லா அப்படி முன்னாடி வந்திருக்கு. ஸோ தை சப்போர்ட் பின்னாடி உட்கார்றவங்களுக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் அண்ட் நீட்டுங்க. கூடவே சென்டர் ஆம்ரெஸ்ட்டுங்கிறது டாப் வேரியன்ட்ஸ்க்கு வந்துடுது. நல்ல செம கம்ஃபர்டபுளான ஆம்ரெஸ்ட்டு. ஆனால் சேட்லி என்ன ஒரு வருத்தம்னா எங்கேயுமே இங்கே ஆம்ரெஸ்ட்லேயுமே டோர் ஏரியாவில் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸுமே கொடுக்கல. எல்லாமே சொர பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சீட்டோடைய கலர் அண்ட் அந்த தீம் வந்து மாற்றிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ளூவிஷ் கிரே அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் அப்போல்சரி கீழே இருக்குது. மேல் பகுதி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்லாம் வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் மட்டும் தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் மெயினான ஹைலைட் என்ன சொல்லிட்டுங்களா, 3 பாயிண்ட் சீட் பெல்ட். இப்போ எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 ஏர் பேக்ஸ், 6 ஏர் பேக்ஸ். இங்கே சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் உங்களுக்கு வந்து சைடில், அதாவது ஏ பில்லர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சி பில்லர் வரைக்குமே வந்து ஃப்ளோ ஆகுது. இது வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயங்க. இந்த கேட்டகரியில் பஞ்ச் மட்டும் தான் 6 ஏர் பேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு.
எக்ஸ்டர்ல இருந்துச்சு ஆனால் பஞ்சுக்கு இல்லை, இப்போ பஞ்சுக்கும் வந்தாச்சு, பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. சூப்பர். அதுபோக புதுசாக ஆட் ஆகியிருக்கிற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். மிட் வேரியண்ட்லேருந்தே ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அதாவது பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகுது. இது நல்ல டீசெண்டான ஏசி வென்ட்ஸ். ஓகே, டீசெண்டான த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் டிரைவ் ரிவ்யூவில் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் கீழே ஒரு 15 வாட்ஸ் சி டைப் சார்ஜிங் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே வசதியாக கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ரைட், இதுதான் இங்கே பேக் சீட்டை பொறுத்தவரை மாற்றங்கள் அண்ட் விஷயங்கள். ஓவரால் ஃபீச்சர்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. லக்கேஜ் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐசிஎன்ஜி வண்டிக்கு ஐசிஎன்ஜி அப்படிங்கிற பிராண்டிங் வருது இங்கே. ஸோ ஐசிஎன்ஜி லோகோ நீங்கள் பார்க்கலாம். ஐசிஎன்ஜியோடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன சொல்லிட்டுங்களா, லக்கேஜ் ஸ்பேஸ். நார்மலாக சிஎன்ஜி வண்டிக்கு லக்கேஜ் ஸ்பேஸே இருக்காது. பட் இதில் நீங்கள் பார்க்கலாம் 210 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளோர் கடியில் தான் சிஎன்ஜி டேங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய லக்கேஜ் ஸ்பேஸ் லிபரேட் ஆகுது. ஸ்டெப்னி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸ்பேர் வீல் வந்து இங்கே அடியில் இருக்குது. இந்த கிளாஸ் ரிஃப்ளெக்டர் அதுக்காக தான் வச்சுருக்காங்க. இங்கே இந்த கிளாஸில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டெப்னி எங்கே வச்சுருக்காங்கன்னு. நீட்டாக வண்டி அடியில் கொடுத்துருக்கிறதுனால இது பேக்கேஜிங்க்கு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோக நார்மலான சிஎன்ஜி இல்லாத பஞ்ச் நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், 366 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிடைக்குது. ஸோ அது வந்து ஓவரால் கெப்பாசிட்டிக்கு நல்லாவே இருக்குது. இந்த கேட்டகரியில் ஒன் அமங் த பெஸ்ட் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது டாடா பஞ்சோடைய ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. 5.59 lakhs எக்ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 6 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் வேரியன்ட், அதுக்கப்புறம் பியூர் ப்ளஸ் எஸ், அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் எஸ், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்டு எஸ், அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ். அதான் டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ வேரியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இது ஒரு குவிக்கான ஓவர் வியூ தான். டீடைல் ரிவ்யூ அண்ட் டீடைல் டிரைவ் ரிவ்யூ கூடிய விரைவிலேயே நாங்கள் உங்களுக்கு எடுத்து வர தான் போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் அந்த மாதிரி டீடைல் ரிவ்யூ நம்ம வந்து போட்டுருவோம். ஏன்னா பூனே டிரைவுக்கு நாங்கள் போக போகிறோம். பூனேயில் நடக்குது டிரைவு. அங்கே உங்களுக்கு டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் மற்றும் AMT CNG காம்பினேஷன் இந்த பஞ்சுக்கு எப்படி இருக்குது அதை வந்து டீடைல் ரிவ்யூ அவசியம் எடுத்து வர தான் போகிறோம். ஸோ இப்போதைக்கு உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.